ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த 4 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். 75 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இக்கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 2:3 இருக்கும். அதாவது பால் அண்ட் தண்ணியோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2:1. இதை நம்ம என்ன எழுதலாம்னா 2x plus x எழுதலாம். இதோட மொத்த அளவு எவ்வளவு 75. சோ இதுல இருந்து x உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 3x equal to 75, then x equal to 25 னு நமக்கு கிடைக்கும். xங்கிறது எதோட வேல்யூ? தண்ணியோட வேல்யூ. தண்ணி வந்து 25 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த x என்னவா மாறணும்னு பாத்தீங்கன்னா 3x மாறணும். சோ 1x வந்து 3x மாறணும். அப்போ வந்து 2 அதிகமா இருக்கு. சோ 2 அதிகமா இருக்கிறனால இந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது இந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கும். அதாவது 25 into 2 அப்படின்னாக்க என்னன்னு வந்துடும்? நமக்கு 50 லிட்டர் கிடைக்கும். சோ எக்ஸ்ட்ரா எத்தனை லிட்டர் தண்ணி சேர்க்கணும்? 50 லிட்டர் சேர்த்தா எந்த ரேஷியோ கிடைக்கும்? நமக்கு 2:3 ரேஷியோ கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். 20 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதம் தண்ணீரும் உள்ளது. இதில் 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் எவ்வளவு? அதாவது 20 லிட்டர் கலவையில 20% ஆல்கஹால் சொல்லியிருக்காங்க. முதல்ல அது எவ்வளவுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 20 into 20/100, 20%ங்கிறனால சோ அது ஆன்சர் வந்து 4 லிட்டர்னு கிடைக்கும். 4 லிட்டர் எது? ஆல்கஹால் இருக்கு. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் சேர்க்கிறாங்க. சோ தண்ணியோட அளவு முதல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20ல இருந்து இந்த 4 லிட்டர் ஆல்கஹால மைனஸ் பண்ணோம்னா 16 லிட்டர்னு கிடைக்கும். சோ இந்த 16 லிட்டர் தண்ணியில இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 4 லிட்டர் ஆட் பண்றாங்க. சோ 16 plus 4 வந்து ஒரு 20. அப்ப ஆல்கஹாலோட சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 24 லிட்டர். அந்த கலவையே வந்து 24 லிட்டரா மாறிடுது. இப்ப ஆல்கஹாலோடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப ஆல்கஹால் வந்து 24ல எவ்வளவு இருக்கு? 4 லிட்டர் இருக்கு. சோ சதவீதங்கிறனால 100. சோ இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 2/3% கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளது. எனில் 28 kg செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்க வேண்டும்? இப்ப ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7:9. 28 kgக்கு எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப 1 kgக்கு நமக்கு முதல்ல தெரியணும். 1 kgங்கிறப்ப இந்த ரேஷியோ அப்படியே எழுதணும். 9/7. அதாவது செம்பு துத்தநாகம் இல்லையா? இப்ப செம்புக்கு அப்படிங்கிறப்ப 9/7. ஓகேங்களா? இப்ப இது 1 kgக்கு, இதுவே 28 kgக்குன்னா into 28. அவ்வளவுதான். சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சோ the ஃபைனல் ஆன்சர் வந்து 36. அப்ப 28 kg செம்பு இருக்கு, 36 kg வந்து துத்தநாகம் உருக்கணும். சோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. ஃபைனல் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். 4 ஆண்கள் 5 பெண்கள் 6 குழந்தைகளுக்கு ரூபாய் 425 9:8:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எனில் பெண்கள் பெறும் தொகை எவ்வளவு? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 சொல்லியிருக்காங்க இல்லையா? அதோட ரேஷியோவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ரேஷியோல இத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 9:8:4ங்கிறது வந்து இந்த அமௌண்டோட ரேஷியோ. இந்த அமௌண்டோட ரேஷியோ வந்து இந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எந்த ரேஷியோல போகும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 9 வந்து யாருக்கு? ஆண்களுக்கு. ஆண்கள் எத்தனை பேரு? 4 பேரு. ஓகேங்களா? அதே மாதிரி 8 யாரு? பெண்கள். அவங்களுக்கு வந்து 5. அதே மாதிரி குழந்தைகளுக்கு 4 into 6. ஓகேங்களா? இப்ப இதை வந்து ரேஷியோல எழுதணும்னு பாத்தீங்கன்னா 36:40:24 கிடைக்கும். இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9:10:6 கிடைக்கும். சோ நம்ம அந்த ஃபைனல் ரேஷியோவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரேஷியோவை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 25ங்கிறது கிடைக்கும். சோ டோட்டல் வந்து 25. இப்ப அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெண்கள் பெரும் தொகை. பெண்கள் வந்து எத்தனை? பெண்கள் வந்து 10 வரும் நமக்கு. சோ 25ல 10 வந்து அவங்களுக்கு. சோ 25 மேல வந்து 10. ஓகேங்களா? இது வந்து இப்ப எத்தனை அமௌண்ட்ல? 425ல. சோ into 425. சோ the ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 170 rupees. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.